ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 513 ஸ்கொயர் ஃபீட் மாடி கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், டீட்டெயிலாக பிரிக் ஒர்க் எவ்வளோ ஆகும், பிளாஸ்டிங் ஒர்க் எவ்வளோ ஆகும், சீலிங் பிளாஸ்டிங் எவ்வளோ ஆகும், டோரு விண்டோ எல்லாமே டீட்டெயிலாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதும், அது மாதிரி எவ்வளோ செங்கல் தேவைப்படும், மணல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரிக் ஒர்க் தான். ஏன்னா அதில் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது, ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால அங்கே எந்த விதமான காலம் ஒர்க்கு நம்மளுக்கு கிடையாது. இது வந்து ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரிக் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 14,800 பிரிக்கு தேவைப்படுது. 10 ரூபா மார்க்கெட் ரேட் அப்படின்னா. ஸோ அதோட ரேட்டும் அந்த பிரிக் ஒர்க்குக்கான சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 39 மூடை, எம்சாண்ட் வந்து 4 யூனிட்டு, அது மாதிரி லேபர் காஸ்ட் வந்து 68,000 சரிங்களா. இது வந்து 513 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான செங்கல் கட்டுமான வேலைக்கு மட்டும் வித்து கைப்பிடி செங்கல் கட்டுமானத்தையும் சேர்த்து. அதோட ஓவரால் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 2,51,600 வருது செங்கல் கட்டுமான வேலைக்கு மட்டும். அடுத்து வந்து நம்ம வந்து ஆர்சிசி ஒர்க் பண்ணுவோம். இதில் வந்து பில்லர் ஒர்க்கு கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக லிண்டல் ஒர்க்கும், அடுத்து லாஃப்ட்டு, சன்சைடு, மேலே உள்ள ரூஃப் ஒர்க்கு சரிங்களா. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோம். அதுக்கான சிமெண்ட் எவ்வளோ வருதுன்னா 67 பேக்கு, எம்சாண்ட் 2 யூனிட்டு, ஜல்லி வந்து 3 யூனிட் வருது. அதுக்கான ராடு வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீமுக்கும் லாஃப்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 mm 18, 8 mm 21, ரூஃபுக்கு 10 mm 37, 8 mm 35, மொத்தம் கிலோ வந்து பார்த்திங்கன்னா 650 கிலோ வருது. 78 ரூபா ரேட்டு போட்டால் ஸோ அது ஒரு ரேட் வருது. லேபர் காஸ்ட் 30,000. ஓவராலாக நம்மளுக்கு வந்து இந்த ஆர்சிசி ஒர்க்குக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1,28,639 வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை, வால் பிளாஸ்டிங்கோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 4,530 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதுக்கான சிமெண்ட் வந்து 60 மூடை, பி சாண்ட் 4 யூனிட், லேபர் காஸ்ட் வந்து 90,600. ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,36,600 வருது. அடுத்து வந்து சீலிங் பிளாஸ்டிங், இதோட சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 மூடை வருது. பி சாண்ட் வந்து 1/2 யூனிட்டு, லேபர் காஸ்ட் வந்து 10,800 வருது. அடுத்து இந்த வீட்டுக்கான டோரு விண்டோக்கு வந்து 70,000 வருது. வால் பெயிண்டிங் வந்து 50,700 வருது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து 50,000 வருது. பிளம்பிங் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65,000 வருது. டைல்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 66,520 வருது. வெதரிங் கோர்ஸ் மேலே போடுற தலைச்சங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,850 வருது. இதுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் கூலி எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ 1,00,000 கூலி, அதில் ப்ராஃபிட் எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,43,859 வருது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா இது டிவைடட் பை 513 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2,035 கிட்ட வருது. இதில் அந்த ப்ராஃபிட்டை நீங்களாகவே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ரிமூவ் ஆகும். ஸோ அந்த ப்ராஃபிட் சம்பளம் அந்த கான்ட்ராக்டருக்கோ இன்ஜினியருக்கோ கொடுக்குற சம்பளம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அந்த 1,00,000 ரிமூவ் பண்ணி 9,43,859 டிவைட் பை 513 போட்டிங்கன்னா 1,940 கிட்ட வருது. ஸோ இதுதான் இந்த பில்டிங்க்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இப்படி தான் ஒரு பில்டிங்க்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 513 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்னலாம் வருதுன்னா ஒரு 14க்கு 10 ஒரு பெட்ரூமு, ஒரு 5க்கு 4 ஒரு பாத்ரூமு, ஒரு 5க்கு 4 ஒரு சின்ன ஒரு ரூமு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு 10க்கு 17 ஒரு ஹாலு. ஸோ இதெல்லாம் அவுட்ரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 513 ஸ்கொயர் ஃபீட் வருது. அது மாதிரி உங்கள் பிளானுக்கு தகுந்தாப்பில் ஒரு ரேட்டு வந்து வரும். அதுக்கான செங்கல், மணல், சிமெண்ட் இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணிட்டோம்னா ஒரு ரேட்டு வரும் பார்த்திங்கன்னா ஓவரால் ரேட்டு. அது டிவைடட் பை உங்கள் ஏரியா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்கள் பில்டிங்க்கான ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் ஸ்கொயர் ஃபீட், ஏன்னா 2,000ங்காங்க, 2,500ங்காங்க, 1,800ங்காங்க, எது தான் ஆக்சுவல் ரேட்டு அப்படிங்கிற குழப்பம் இல்லாமல் நம்ம பில்டிங்க்கான ஆக்சுவல் ரேட்டு என்ன அப்படின்னு தெரியணும். அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் பிளானை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதே மாதிரி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் ரெடி பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.